வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல திருக்குறளுக்கான வீடியோ. ஆல்ரெடி யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் எல்லாமே நம்மளோட சேனல்ல போட்டாச்சு. 7த்லயும் திருக்குறள் மட்டும் தான் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். மத்தது எல்லாமே திரும்ப அதே பழைய பிளேலிஸ்ட்லயே யூனிட் 1 டூ 6 இருக்கு இல்லையா? அதிலேயே யூனிட் 7ல இருக்க ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கோம். பிளேலிஸ்ட்ல கவர் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனலுக்குள்ள போயி தமிழு, ஜிகே, மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வீடியோவ செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் எங்கனால எதுக்கெல்லாம் பிடிஎஃப் குடுக்க முடியுமோ எல்லாத்துக்குமே பிடிஎஃப் குடுத்துருக்கோம். தமிழுக்கு ஃபுல்லா குடுத்துடுறோம். கூடுதல் குறிப்பு குடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபுல்லாவே குடுத்துருக்கோம். மேத்ஸ் நான் நடத்தி தான் போடுறேன். ஜிகேவும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தான் நடத்துறேன். அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், படிச்சா போதும். கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நெறைய பேர் இத மட்டும் படிச்சா போதுமா? பாஸ் பண்ணிறலாமா? அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. 100% போதும். சரி, இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து அன்புடைமை அப்படிங்கிற தலைப்பு. நம்மளோட நியூ சிலபஸ்ல 20 அதிகாரம் குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம் இது எல்லாமே முடிச்சாச்சு. பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இருக்கு. ஸ்கூல் புக்ல இந்த கன்டென்ட் இருந்தா புக்கவே கிராப் பண்ணி குடுத்துருப்பேன். ஸ்கூல் புக்ல இல்லாத கன்டென்ட்டா இருந்தா உங்களுக்கு வெளியில இருந்து திருக்குறளும், அதோட பொருளும் வந்து அந்தந்த தலைப்புக்கு வந்து டீட்டெயிலா குடுத்துருக்கோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு 5 கொஸ்டினும் ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். அதுக்கு கீழ ஃப்ரீ பிடிஎஃப் ஓட இது அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த வீடியோல இருக்கும். நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப இதில நம்ம பார்க்க போறது வந்து அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம். இது நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். நெறைய இதுல வந்து நம்ம இந்த அன்புடைமையின் கீழ இருக்கிற அதிகாரங்கள வந்து நெறைய பாடல்கள நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டதா தான் இருக்கும். நீங்க குறள பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. பாருங்க திருக்குறள் அதிகாரம் அன்புடைமை. நான் எப்பயுமே சொல்லுவேன், தலைப்போட விளக்கம் உங்களுக்கு எப்பயுமே தெரியணும். அந்த அதிகாரம்னா என்னன்னு. இப்ப இந்த அன்புடைமையெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனா, ஒரு சிலதெல்லாம் இப்ப பெரியாரை துணைக்கோடல், அரண் வலியுறுத்தல், ஆம் ஒப்புரவு இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது, அது என்ன அர்த்தம்னே புரியாம போயிரும். அதனால நீங்க 20 அதிகாரத்தோட தலைப்புக்கும் அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, அதுக்குள்ள வரப்போற 10 பாடலுமே அந்த தலைப்ப பேஸ் பண்ணி தான் இருக்க போது. சரி, இப்ப அன்புடைமை. தலைப்பு விளக்கம் என்ன அப்டின்னா, அன்புடைமை என்றால் அன்பை உடையவராக இருப்பது. அன்பானவங்களா இருக்கிறது. அன்புக்குரியவர்களிடம் அக்கறை கொண்டிருப்பது. நம்மளோட அன்புக்குரியவங்க யாரோ, நம்மளோட நலம் விரும்பி யாரோ, இல்ல நம்ம யார் மேல பாசம் வச்சிருக்கோமோ, அவங்க மேல கேரிங்கா இருக்கிறது. அப்புறம் அன்புக்குரியவர்களின் துன்பங்களை பகிர்ந்து கொள்வது ஆகியவற்றை குறிக்கும். ஒரு சில பேரு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனா நான் பாசமா இருக்கேன், பாசமா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இவரு என்ன சொல்றாரு? அன்புனா, இப்போ இந்த ஒவ்வொரு தலைப்புக்கான விளக்கமும் திருவள்ளுவர் சொல்லல. அவரு உள்ள குடுத்திருக்க குறளோட அர்த்தத்த வச்சு நம்ம டிஃபைன் பண்றோம். இப்படிதான் அவர் சொல்ல வராரு அப்படின்றத. சரியா? இதுவுமே திருவள்ளுவர் தான் குடுத்தாருன்னு நெனச்சுக்காதீங்க. இது வந்து உரை எழுதின ஆசிரியர்கள் குடுத்த விளக்கம். ஒவ்வொரு தலைப்புக்கும். மத்தபடி திருக்குறள் மட்டும் தான் அவர் குடுத்தாரு. அன்புடைமை என்றால் அன்ப உடையவங்களா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட்டு. நம்ம கிட்ட அன்பா இருக்கவங்களும், நம்ம யார் மேல அன்பா இருக்கோமோ, அவங்க மேல எப்பயுமே கேரிங்கா இருக்கிறது. 3வது அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா, அத ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கணும். இதுதான் உண்மையான அன்புடைமை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பாடப்புத்தக குறிப்புகள். அதாவது குறளும், விளக்கமும் தான் பார்க்க போறோம். பாட புக்ல இருந்தா நான் பாட புக்கவே உங்களுக்கு குடுத்துருவேன். ஏன்னா நம்ம புக்க படிக்கலையேன்ற ஒரு பயமோ, ஒரு பதட்டமோ உங்களுக்கு வந்துறக்கூடாதுன்றதுக்காக, புக்ல இல்லாததுக்கு தான் நான் குறளும், விளக்கமும் சொல்லி நானே எடுத்து குடுத்துருப்பேன். இது புக்ல இருக்கு. ஓல்டு புக்ல அன்புடைமைன்ற ஒரு அதிகாரமே இருக்கு. 6த் ஓல்டு புக் டெர்ம் 1ல இருக்கு. அதுலருந்து நான் எடுத்து குடுத்துருக்கேன். புக்லேருந்து இருக்கும்போது ரொம்ப எப்பயுமே நம்மளுக்கு படிக்கவும் நல்லாருக்கும் ஆசையா. இன்னொன்னு என்னன்னா, நெறைய அதுல பொருள், அர்த்தம் எல்லாம் டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. அதனால புக்ல கன்டென்ட் இருந்துச்சுன்னா, அது ரொம்ப பெஸ்ட்டு. பாருங்க அன்புடைமை. முதல் குறள். "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்ப்பாள் இல்லை. அடைக்கும் தாழ்." தாழ்னா என்னது இங்க? தாழ்ப்பாள். அன்ப வந்து யாராலயும் பூட்டி வைக்கவே முடியாது.
அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். எப்பயுமே அது எந்த ஒரு அன்பா இருந்தாலும் சரி, அன்ப வந்து மனசுக்குள்ள பூட்டி வைக்கவே முடியாது யாராலயும். அது குழந்தையா இருந்தாலும், பிறந்த குழந்தையா இருந்தாலும், பெரிய குழந்தையா இருந்தாலும், ஆ ரொம்ப வயசான குழந்தையா இருந்தாலும் சரியா? எல்லாருமே குழந்தைகள் தான் அன்பு முன்னாடி. ஏன் அப்டின்னா, அ ஒண்ணு கண்ணீரா வெளிய வந்துரும். இல்ல அழுகையா வந்து ரொம்ப கதறி அழுதுருவாங்க. இல்ல அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு வகையில வந்து கண்டிப்பா அது வெளிப்பட்டுருமே தவிர, பூட்டி வைக்கவே முடியாது. ரொம்ப நம்ம ஏன்னா இப்பலாம் நம்ம வீடியோஸ் நெறைய பார்க்குறோம். ரொம்ப குட்டி குழந்தைகள பாருங்க. அம்மா திட்டும்போது அப்படியே அழுகும். திரும்ப என்னடா ஆச்சுன்னு கேட்டோனே அப்படியே கண்ணீர் வந்துரும். அப்போ என்னன்னா, அது பாசம். அது அவங்க பேரண்ட்ஸ் மேல இருக்கிற அந்த பாசம், நம்மள திட்டிட்டாங்களேன்றத அப்படி கண்ணீரா வருது. இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் பார்ப்போம். நெறைய பேரு ஆர்மில இருப்பாங்க, லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. சடனா சர்ப்ரைஸ் விசிட் குடுக்கும்போது, பார்த்த உடனே அவங்கள அறியாம கண்ணீர் தான் வரும். இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதாவது அன்ப வந்து அடக்கவே முடியாது. அதுக்கு வந்து யாருமே பூட்டு போட முடியாது. கண்டிப்பா எனக்கு அன்பு இருக்கு. ஆனா நான் உள்ள மனசுக்குள்ள அப்படியே வைராக்கியமா அடக்கி வச்சிருக்கேன்லாம் சொன்னா, அது வந்து சும்மா. ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா வெளிப்பட்டு தான் ஆகும். அதுதான் அன்பு. ஆர்வலர், அன்புடையவர். புன்கண்ணீர் அப்டின்னா என்னன்னா, துன்பத்த பார்த்து வர்ற கண்ணீர். இப்ப நம்ம குழந்தை அழுதுச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாது. ரொம்ப கை குழந்தையா இருக்கும். ஆனா, அதுக்கு பாருங்க ஒரு தடுப்பூசி போடும்போது கூட அவங்க அம்மா அழுதுட்டு இருப்பாங்க பக்கத்துல. அது அது அதோட படுற கஷ்டத்த பார்க்க முடியாம. அதுதான் உண்மையான அன்பு. பூசல் தரும் அப்டின்னா வெளிப்பட்டு நிற்கும். இதோட அர்த்தம். புக்ல அர்த்தம் குடுத்துருந்தா நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதெல்லாமே புது திருக்குறள்லயும் சரி, புது புது 90ஸ் கிட்ஸுக்கும் தெரியும். அந்த காலத்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்களுக்கும் தெரியும். ஏன்னா, எம்ஜிஆர் படத்துலயும் ஒரு படத்துல இந்த 2 குறளுமே வந்திருக்கு. புதுசா "விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு" படத்துலயும் வந்திருக்கு இந்த பாட்டு. அதனால எல்லாருக்குமே இந்த 2 குறளும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. "அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர்." இந்த பாசம் இல்லாதவங்க எத பார்த்தாலும் அத தனக்கு சொந்தமாக்கிக்கணும். பொசெசிவாவே இருப்பாங்க. ஆனா, அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கடா, தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். இதுல எப்படி சொல்றேன்னா, என்பும் உரியர் பிறர்க்கு. அவங்க எலும்ப கூட குடுத்துருவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, "ஐயோ! அவன் ரொம்ப பாசக்காரன்பா." அப்படியே நம்ம போய் கேட்டோம்னா, எலும்ப கூட உருவி கையில குடுத்துருவான். அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா பேச்சுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அவ்வளவு அன்பு. அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா, அவங்க எது வேணாலும் செய்ய ரெடியா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையிலே இது உண்மதான்ப்பா. இப்ப நீங்க நெனச்சு பாருங்க, நம்ம ஒரு பெத்த தாய் வந்து, இல்ல ஒரே ஃபேமிலில இருக்க அப்பாவோ, அண்ணனோ, தங்கச்சியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவோ பேரு அம் உடல் உறுப்புகள தானமா குடுக்குறாங்க. கிட்னிய குடுக்குறாங்க. அவங்களோட இது அந்த அப்போ அந்த இடத்துல அந்த அன்பு வந்து மேலோங்கி இருக்கிறதுனால மட்டும் தான் அவங்கனால அவங்க உடல் உறுப்புல கூட ஒண்ண எடுத்து குடுக்க முடியுது. எத்தனையோ பேரு ஆர்கன் வந்து டொனேட் பண்றாங்க. நான் வெளி ஆளுகளுக்கு குடுக்குறது அது ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி. அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். அட்லீஸ்ட் சொந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா யோசிக்காம ஃபேமிலிக்குள்ள வந்து டிரான்ஸ்பிளான்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் எதுனால வருது? அன்புனால. அதத்தான் அவர் வந்து அந்த காலத்திலேயே சொல்றாரு. "அன்பு இருக்கிறவங்க தன்னோட உடம்புல எது வேணுமோ நீ எடுத்துக்க" அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுல முக்கியமான ஒண்ணு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க இந்த என்புன்ற வார்த்தை அடிக்கடி கேட்பாங்க. என்பு. என்புனா எல்லாமே அப்படின்னு நெனச்சுருவாங்க எல்லாம். என்புனா எலும்புன்றது தான் இதோட அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல எலும்புன்றது தான் இதோட மீனிங்கு. ஆனா உடல், பொருள், ஆவின்றது கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறலாம். ஆனா நீங்க என்பு என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டா, நீங்க எலும்புன்னு ஆப்ஷன்ல இருந்தா அதத்தான் எடுக்கணும். ஓகே 3வது குறள் பார்க்கலாம். "அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு." அதாவது உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல, வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. எப்படி நம்ம உடம்புல ஒருத்தர் உயிர் வாழ்றாங்கனாலே, உடம்புல உயிர் இருக்குன்னு அர்த்தம். உடம்பையும் உயிரையும் பிரிச்சுட்டு யாராவது லைஃப்ல அவங்க வாழ்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் உடம்பையும் உயிரையும் பிரிச்சுட்டு வாழப் போறேன் அப்படின்னு வாழ முடியுமா? யாராலயும் பண்ண முடியாது. நம்மளே நெனச்சாலும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையினாலே அதுல அன்பு கலந்து தான் இருக்கு. நீ என்ன நெனச்சாலும் அத மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, பூட்டு போடவும் முடியாது.
பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் ஒருத்தர் மேல கூட அன்பு இல்லாம, ஒரு செகண்ட் கூட யாருக்காகவும் வருத்தப்படாம, இரக்கப்படாம, நம்மள அறியாம ஒரு மத்தவங்க கஷ்டத்த பார்த்தாலே ஒரு அ ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோவ பார்த்தோனே கண்ணீர் வருது பாருங்க. அந்த மாரி கூட கண்ணீர் கூட விடாம இருந்தவங்கன்னு யாராவது ஒருத்தவங்கள உங்களால சொல்ல முடியுமா? அது எவ்வளோ பெரிய ஒசாமா பின் லேடனா கூட இருக்கட்டும். அவங்களுக்கும் ஒரு பாசம் இருக்கும். அவங்களும் அழுதுருப்பாங்க. அவங்களும் அவங்கள அட்லீஸ்ட் ஒருத்தர் மேலயாவது ஒரு அன்பு வச்சிருந்திருப்பாங்க அவங்க லைஃப்ல. அதனால அன்புன்றது எப்படி மனிதன் பிறக்கும்போது உயிர் கூடயே சேர்ந்து வருதோ, அது மாரி அன்பும் கூடயே விதைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. வழக்கு அப்டின்னா வாழ்க்கை நெறி. ஆருயிர் அருமையான உயிர். உயிர சாதாரணமா சொல்லல அவர் பாருங்க. ஆருயிர். ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு நம்ம அம் பாசம் வைக்கிற அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு லைஃப்ல தேவையானதுன்னு நெனைக்கிற ஒண்ணு உயிர் தான். அவர ஒரு உயிர தாண்டி தான் எல்லாமே. எப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், அந்த உயிருன்னு வரும்போது, அதுக்கு அடுத்து தான் எல்லாமேன்ற அளவுக்கு வந்துருவாங்க. அதனால தான் அதுக்கு அருமையான உயிர்ன்னு வச்சிருக்காரு. என்புனா எலும்பு. அடுத்து 4வது பாடல் பாருங்க. "அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு." அதாவது அன்பு ஈனும் ஈனும். என்ன ஈனும்? ஈனும்னா கொடுக்கும், தரும் அப்படின்னு சொல்லலாம். அன்பு விருப்பத்தை தரும். ஒருத்தர் மேல அன்பு இருந்தா, அவங்களுக்கு அவங்க மேல விருப்பத்த நம்மளுக்கு உண்டாக்கும். இல்ல ஒரு பொருள் மேலயோ, ஒரு இது மேலயோ, ஒரு வீட்ல எவ்வளவோ பேர் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம். அதெல்லாம் எதனால? அது மேல இருக்கிற அன்பு, விருப்பம். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும். ஒருத்தர் மேல அன்பு வைக்கும்போது, நம்ம அவங்கள விரும்ப ஆரம்பிக்கிறோம். அந்த விருப்பம் வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லார்கிட்டயும் நம்மள வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஈனும் அப்டின்னா தரும். ஆர்வம் விருப்பம். வெறும் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். ஆர்வம்னா, ஒரு மேல எதுக்கு அது மேல இவ்ளோ ஆர்வமா இருக்க? அப்டின்னா, அது மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் நம்மளுக்கு இருக்க போய் தான். அது மேல இருக்க கோவம், வெறுப்பெல்லாம் போயி, அது ஏதோ ஒண்ணு நம்மள அட்ராக்ட் பண்ண போய் தான் அது மேல ஆர்வத்த காட்டுவோம். அந்த மாதிரியான ஒரு ஆர்வம்னு சொல்றாரு. நண்பு அப்டின்னா, நட்பு. இது ரொம்ப முக்கியமானது. என்புனா எலும்பு, நண்புனா நட்பு. இதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேண்மை கேண்மைனாலும் நட்புன்னு நம்ம படிச்சிருப்போம் திருக்குறள்ல. கேண்மைனா நட்பு. நண்புனாலும் நட்பு. அடுத்த குறள் பார்க்கலாம். 5வது குறள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். எப்பயுமே அவங்க லைஃப்ல ஒரு அன்போட வாழ்றாங்க அப்படின்னாலே, அவங்க இந்த உலகத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியோட வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு அர்த்தமா. மனசுக்குள்ள கோவம், வெறுப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், பழி உணர்வு, பொறாம, போட்டி இவ்வளவு இருக்கும்போது அவன் நிம்மதியா வாழ்றான்னு நம்ம சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர? ஆனா அன்பு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிரி மேல கூட சின்ன அன்பு இருந்தா அவங்கள மன்னிக்க பழகுவாங்க. எப்படி எதிரிய மன்னிக்க முடியும்? அப்டின்னா, அவன் நம்மள்ட்ட எதிரி ஆகணும்னா, கண்டிப்பா நம்ம கூட கொஞ்ச நாளாவது பழகியிருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம். இல்ல கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு சண்டையில நம்மளுக்கு எதிரியா மாறியிருக்கலாம். இல்ல நம்ம கூட பிசினஸ் பண்ணிட்டு தனியா பிசினஸ் பண்ணி ஆனா ஏதோ ஒரு வகையில முதல்ல அவன் நம்மளுக்கு நண்பனாவோ, பழக்கமானவனா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் எதிரி ஆக முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒண்ணாவும், நட்பாவும் அ இருந்த காலத்துல, அவங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த நெனச்சு அவங்க மேல நம்ம அ சரி விடு, அன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ணவன் தானே, இன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல நம்மளுக்கு எதிரியா மாறிட்டான். அப்படின்னு அந்த அன்ப அந்த இடத்துல செலுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த போட்டி, பொறாம போட்டி, பொறாம குறைஞ்சோனே தானா செல்ஃப் ஸ்ட்ரெஸ் குறையும். ஆக்சுவலா இது வந்து எல்லாமே மத்தவங்க நன்மைக்காக சொல்லலப்பா. இப்போ வந்து இது நம்மளோட நன்மைக்காக. இப்ப நான் அன்போட எல்லார்கிட்டயும் இருக்கேன்னா, என்னோட அன்ப வச்சு அவங்க ஒண்ணும் பிசினஸ் பண்ண போறது கிடையாது. அவங்க வந்து பெரிய கோடிக்கணக்குல சம்பாரிக்க போறது கிடையாது. ஆனா, அந்த அன்போட இருக்கிறதுனால எனக்கு தான் நல்லது. எனக்கு வந்து என்ன ஆகும்னா, எதிரிகள் குறைவாங்க. செல்ஃபா வந்து நான் கண்டதையும் நெனச்சு யோசிக்காம ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். ஸ்ட்ரெஸ் ஆகலன்னா, என் பாடியில நோய்கள் வந்து அண்டாது. நோய் அண்டலன்னும்போது நான் ரொம்ப நாள் ஹெல்தியா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்னால அ எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும், இல்ல நான் செய்ற எந்த தொழில்லயும் ஈடுபாடு காட்ட முடியும்.
உடம்பு நல்லா இருக்கும்போது. அப்ப ஈடுபாடு காட்டும்போது அந்த தொழில் நல்லா வளரும். வளரும்போது என்னால சம்பாரிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் தான். அது இவ்வளவோட லிங்க் ஆகியிருக்கும். அப்ப நீங்க நெனச்சு பாருங்க. அன்பாயிரு, அன்பாயிரு. ஆமா நான் எல்லார்கிட்டயும் அன்பு காட்டி எல்லாரும் என்ன கேணப்பட்டம் கட்டுவாங்க. எல்லாரும் என்ன இளிச்ச வாயின்னு சொல்லுவாங்க அப்டின்னுவாங்க. அது அன்ப நீங்க காட்டுறதுனால அந்த அது உங்களுக்கு தான் நல்லது அப்டிங்கிறத நம்ம நெனைக்கணும். நம்மளுக்கு தான் அது நல்லது. நம்மளுக்காக தான் இந்த அன்ப காட்டுறோம் மத்தவங்கள. மத்தவங்கள மன்னிச்சு விடுறோம் அப்டிங்கிறத நீங்க உணரணும். அத தான் இதுல மறைமுகமா சொல்லியிருக்காரு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர். இந்த உலகத்திலே அவர் வந்து நிம்மதியா வாழ்வாங்க. வையகம்னா உலகம், என்பன என்பார்கள். அடுத்த குறள் பார்க்கலாம். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அதாவது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். அறத்திற்கே அன்பு சார்பு. அறத்தோட வாழ்றதுக்கு அன்பு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கலாம் இன்னும் ஒழுங்கா புரிஞ்சுக்காதவங்கன்னு அர்த்தம். ஏன் அப்டின்னா, வீரத்திற்கும் அன்புதான் துணை. ஒருத்தன் வீரனா இருக்கணும்னாலும், அதுக்கும் அன்பு வேணும். நீ ரொம்ப அன்பு செலுத்தி, செலுத்தி உன் பையன ரொம்ப கோழையாக்கிட்ட. உன் பையன எதுக்கும் உதவாதவன் ஆக்கிட்ட. உன் பையன வந்து வீணடிச்சுட்ட. நீ ஓவர் பாசம் காட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் பொய். ஏன் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அறத்தோட வாழ்றதுக்கு, ரொம்ப அமைதியா வாழ்றதுக்கு தான் அன்பு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றதெல்லாம் பொய்யி. ஒருத்தன வீரனாக்குறதுக்கும் அதே அன்பு தான் தேவ அப்படின்னு சொல்றாரு. மறம் அப்படின்னா வீரம், கருணை எது வேணாலும் சொல்லலாம். கருணை, வீரம் 2ற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். ஒருத்தன் ரொம்ப பாசக்காரனா, ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவனா, ரொம்ப அக்கறையா இருக்கான் அப்படின்னா, ஏன்னா அவங்க அப்பா, அம்மா வந்து அவ்வளோ அன்பா வளர்த்துருக்காங்கன்னு. ஒருத்தன் வீரனா இருந்தா யாராவது போயி, "அம்மா அவ்வளோ அன்பா வளர்த்துருக்காங்கப்பான்னு" சொல்லுவாங்களா? ஆனா, அதுக்கும் அன்பு தான் பின்னாடி காரணமா இருந்திருக்கும்னு சொல்றாரு. அடுத்தது 7வது குறள் பாருங்க. "என்பில் அதனை வெயில் போலக் காயுமே அன்பில் அதனை அறம்." பாருங்க, எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல, அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். பாருங்க, இவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அந்த காலத்திலேயே இப்ப இந்த மாரி சயின்டிஃபிக்கான திங்கிங் எல்லாம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? திருவள்ளுவரையும், திருக்குறளையும் படிக்கும்போது நம்ம அத அம் ஓ! பாடத்துக்கு இதுல என்பு வரும், எலும்பு வரும், வெயில்னா அப்படி படிக்கிறத விட, அந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சு பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த மனுஷனுக்கு அந்த காலத்துல இவ்வளவு அறிவு இருந்துச்சு? யார் இவருக்கு சொல்லிக் குடுத்தா? இவர நம்ம திருவள்ளுவர் ஒரு ஆசான்னு சொல்றத விட கடவுள்னே சொல்லலாம். அவ்வளவு கருத்துக்கள், அவ்வளவு விஷயங்கள். ஒரு மனுஷன் ஒரு 10 நூற்றாண்டு வாழ்ந்தா தான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவ்வளவையும் ஒரே ஆளுக்கு வந்து எழுதியிருக்காருன்னா, இப்ப எவ்வளவு இருக்கணும்? படிப்பறிவு இல்லாத காலத்திலேயே. பாருங்க, எலும்பே இல்லாத உயிர்கள் வந்து வெயில் படும்போது அதனால தாங்க முடியாது. போன்ஸ் இருக்கிற இத வந்து பின்னாடி அம் பயாலஜிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. எலும்புகள் வந்து நம்ம படிப்போம்ல முதுகெலும்புகள், அ முதுகெலும்பு அற்றவை, முதுகுநான் அற்றவை அப்படிலாம் நம்ம நெறையா படிக்கிறோம். அதுல தான் நம்ம படிப்போம். இதுக்கு வந்து எலும்பு இல்ல. இது வந்து வெயில்களால தாங்க முடியாது. வெயில் இது வந்து இந்த மாரி இடங்கள்ல தான் வாழும். ஆனா அன்னைக்கே திருவள்ளுவர் சொன்னார். எலும்பு இல்லாத உயிர்களுக்கு வந்து வெயில் நம்ம மேல படுறத விட அதுக்கு ரொம்ப பயங்கர அ பெயினா இருக்கும். அது மாதிரி அன்பு இல்லாதவங்க வாழ்க்கை அழிஞ்சு போகும்ன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வருத்தி அளிக்கும். பாருங்க, "என்பிலது" எலும்பு இல்லாதது. எது? புழு. வார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அது எந்த புழுவா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஊருறது, புழு எல்லாமே என்பில்லாதது தான். அன்பிலதுன்றது அன்பில்லாத உயிர்கள். அடுத்தது 8வது குறள். "அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று." இதுவும் நெறைய வாட்டி கேட்ட குறள். பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அதாவது என்ன சொல்றாரு? பாலை நிலத்துல இருக்க மரம் தளிர்க்காதுன்னு அவர் சொல்லல. அதையும் நல்லா பாருங்க. "வன்பார்க்கண் வற்றல் மரம்." பாலை நிலத்துல இருக்க மரம் என்னைக்கோ ஒரு நாள் அங்க தண்ணி வரும்போது திரும்ப துளிர் விடுறதுக்கும், தழைக்கிறதுக்கும் வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆனா அவரு என்ன சொல்றாரு? பாலை நிலத்தில இருக்கிற வாடிப்போன மரம் திரும்ப தளிக்குமா? வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு 100% அன்பு இல்லாதவரோட மனசுல சந்தோஷம் இருக்காது. அவங்களோட வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்றாரு.
ஏன்னா நம்ம பாலை நிலத்துல இருக்க மரம் காஞ்சு போய் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட, அதுக்கும் இந்த கவுண்டர் குடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "ஏன் மழை பெஞ்சா அது தழுக்கும்ல" அப்படின்னுவாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, அதுக்கும் அங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. பாலை நிலத்தில இருக்கு. அதுலயும் காஞ்சு போன ஒரு மரம் எப்படி திரும்ப வர வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே இல்லைல்ல. அதே மாதிரி தான் உன் மனசுல அன்பு இல்லன்னா, நீ நல்லா இருக்க வாய்ப்பே இல்லன்னு சொல்றாரு. "அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பு அகத்தில்னா உள்ளம், உள்ளே. உள்ளேன்னா நம்ம உடம்புக்குள்ள எது? உள்ளம். உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கண்" இது நம்ம அடிக்கடி கேட்பாங்க. அதுவும் இல்லாம மெயினா இந்த வன்பார்க்கன வந்து மீனிங்கா கேட்கிறத விட பிரித்து எழுதுகள்ல நெறைய வாட்டி கேட்டுருக்காங்க. வன்பால் பிளஸ் கண். நம்மளுக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக தலைப்பு வந்து இருக்கிறதுனால சிலபஸ்ல இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைனும் பண்ணி வச்சுக்கோங்க. வன்பார் பிளஸ் கண். வன்பால் பிளஸ் கண் தான் வன்பார் கண். இந்த இல்லு வந்து இர்றா திரிஞ்சு வரும். திரிதல் விகாரம். வன்பார் கண். பாலை நிலத்தில் அப்படின்னு அர்த்தம். கண் அப்படின்னா இல். ஐயால் கூ இன்னது கண் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபோட சேர்ந்து வந்திருக்கு. தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று அப்படின்னா தளிர்த்தது போல. வற்றல் மரம்னா வாடிய மரம். இந்த மாதிரி நான் நடத்தும்போது நெறைய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, முக்கியமானத மார்க் பண்ணி குடுக்கறதுனால, நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்க படிக்கிறது மட்டும் தான் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி நானு அங்கங்க ரவுண்ட் பண்ணி, மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் குடுக்க முடியுமா? குடுத்தாலும் ஏன் அங்க நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுமா? அதனால நீங்க வந்து இப்போ டைம் இருக்கும்போது, ஒரு தடவ நீங்க வீடியோ பார்த்துட்டு அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. இதுக்கு அர்த்தம் பாருங்க. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை, கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்புன்னா என்னது? உடம்புக்கு வெளியே இருக்கிற உறுப்புகள். ஓகேவா? புறத்துறுப்பு என்னது? கையி, காலு, கண்ணு, மூக்கு, வாயி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் புறத்துறுப்பு. எல்லாம் எவன் செய்யும்? எவன் செய்யும்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்ன பயன்? இந்த வெளிய இருக்க உறுப்புனால என்ன பயன்? உனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன யூஸு? ஏன்னா, யாக்கை யாக்கைன்னா உடம்பு. அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. உடம்புல இந்த வெளிய இருக்க உறுப்புகள்னால என்ன பயன்? யாருக்கு? அகத்துறுப்புனா என்னது? இன்னர் ஆர்கன்ஸ்ன்னு சொல்றோம்ல. அந்த மாரி உள்ள இவரு இன்னர் ஆர்கனா எத குறிப்பிடுறாருன்னா, உள்ள இருக்க கிட்னி, கல்லீரல், நுரையீரல், இதயத்த குறிப்பிடல. உள்ள இருக்கிற அன்ப வந்து அகத்து உறுப்புன்னு சொல்றாரு. அந்த அகத்துறுப்புன்னு சொல்லப்படுற அன்பு இல்லாதவங்களுக்கு, புறத்துறுப்பு அவுட்டர் ஆர்கன்ஸா இருக்கிற இந்த கை, கால், கண், மூக்கு இதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன்? பாருங்க சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. எவன் செய்யும்? எவன்டு வருது. எவனுக்கு என்னன்னு அர்த்தம். செய்யும்னா பயன்டு அர்த்தம். அதனால இது வந்து மீனிங்க நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்சம். அடுத்தது அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு. மனசுல இருக்கிற உறுப்பு என்னது? அன்பு. அதத்தான் இவர் குறிப்பிடுறாரு. அடுத்தது 10வது குறள், கடைசி குறள் பாருங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அன்பு செய்வதுதான் உடலில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பின் வலியது உயிர்நிலை. உயிர் இருக்குன்றதுக்கு அர்த்தமே என்ன? இப்போ ஒருத்தரு கீழ விழுந்து கிடக்காரு, மயக்கமா இருக்காரு. ஓடி போய் டக்குன்னு அவர் கைய புடிச்சு பார்ப்பாங்க. நாடி இருக்கு. மூச்சு இருக்கான்னு மூக்குக்கிட்ட கைய வச்சு பார்ப்போம். அப்போ ஒருத்தர் உயிரோட இருக்காருன்றதுக்கு அடையாளம் என்னன்னு நம்மள கேட்டா என்ன சொல்லுவோம்? மூச்சு இருக்கான்னு பார்க்குறது. இல்ல நாடி துடிப்பு, இதய துடிப்பு இருக்கான்னு பார்க்குறது. ஆனா, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருத்தருக்கு உயிர் இருக்குன்றதுக்கு அடையாளமே அவர் அன்போட இருந்தா மட்டும் தான். அன்பு இல்லாம உர்ருன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு எல்லாத்துட்டயும் கடிச்சு கடுகடுன்னு இருக்கவங்க, உயிரோட இருக்கறதுக்கே சமம் இல்லன்னு சொல்றாரு. அன்பில்லாதவர் வெறும் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான். அங்கு உயிர் இல்லை. ஓகேவா? நம்மள பொறுத்தவரைக்கும், ஒரு உயிர் இருக்கிற உடம்பு இல்லன்றத மூச்ச வச்சும், நாடி துடிப்ப வச்சும் நம்ம வந்து டிவைட் பண்றோம். ஆனா, திருவள்ளுவர் அன்ப வச்சு டிவைட் பண்றாரு. அன்பு இருக்கா? அப்ப நீ உயிரோட இருக்க. அன்பு இல்லையா? அப்ப நீ ஒரு நடைப்பிணம். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிர்றாரு. ஓகே. திருவள்ளுவர பத்தியும், திருக்குறள பத்தியும் தேவையான அளவுக்கு குறிப்பு வந்து நம்மளோட சேனல்ல இந்த திருக்குறள் பிளேலிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் வீடியோல குடுத்துட்டோம்.
இருந்தாலும் பாட புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்பப்ப நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு என கூறுவர். இதனை தொடக்கமாகக் கொண்டே நூற்றாண்டு கிடையாதுப்பா. கிமு 31 31வது வருஷம். ஓகேவா? திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. ம மயிலாப்பூர்ல பிறந்தவர் என கூறுகின்றனர்ன்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மையான்னு தெரியல. அந்த மாரி கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. இவர் சென்னா போதார் தெய்வப் புலவர் நாயனார் என்னும் வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். இதுல கம்மியா தான் குடுத்துருக்காங்க. இன்னும் இவருக்கு பல பெயர்கள் இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல குடுத்துருப்பேன். இதே திருக்குறள் பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நூல் குறிப்பு. இந்நூல் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளைக் கொண்டது. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது. முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, உலகப் பொதுமறை எல்லாமே திருக்குறளோட பேர் தான். இது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா நெறைய பெயர்கள் இருக்கு. அதுவும் குடுத்துருக்கோம். திருக்குறளில் அன்புடைமை, இனியவை கூறல் ஆகிய அதிகார பாடப்பகுதியா இங்க அன்புடைமை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும்னு பாருங்க. இப்போ ஒரு வருஷம் இருக்குன்னா, அந்த வருஷம் வந்து கிறிஸ்தவ ஆண்டு. அது கூட அந்த ஆண்டு கூட 31 கூட்டிக்கிட்டோம்னா, அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. சரி புக் பேக் பார்த்துரலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருக்குறளை இயற்றியவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர். நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்ல, அதனால எழுதிடுறேன். திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறது. திருக்குறள் உலகப் பொதுமறை. உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரம்னு கேட்டா 133 தான். திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த 10 பாட்டும் 8 தொகையும் சேர்த்தா 10 பாட்டுல 10 நூலு, 8 தொகையில 8 நூலு, மொத்தம் 18 நூலு. இந்த 18 நூலும் என்னது? 14 மேல்கணக்கு நூல்கள். மேல் கணக்கு நூல்கள். இந்த 14 மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? சங்க நூல்களா இருக்கும். சங்க விஷயங்கள வந்து கூறும் நூல்களா இருக்கும். சங்க கருத்துகள். ஆனா, இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல தான் இப்ப நம்ம பார்த்த எல்லாமே. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி குடுத்தாச்சு. இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களுக்கான இலக்கியத்துக்கான வீடியோஸ் எல்லாமே குடுத்து முடிச்சுட்டோம். நீங்க பாருங்க. நாலடியார், சிறுபஞ்சமூலம், திருக்குறள், அம் நான்மணிக்கடிகை, ஏலாதி, திரிகடிகம் இது எல்லாமே 14 கீழ்க்கணக்குல வரும். இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள். அறக்கருத்துக்களை சொல்ற நூல்கள் 18 நூல்களையும் தனியா பிரிச்சு 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஆக்கியிருக்காங்க. சங்க இலக்கியத்த பத்தி சொல்ற 18 நூல்களையும் 14 மேல்கணக்கு நூல்களா பிரிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்த குறள் பாருங்க. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அறம் வந்து அவங்கள அன்பு இல்லாதவங்கள வாட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து சிறுவினா குருவினா தான் இருக்கு. இதோட வந்து முடிஞ்சது. ஆல்ரெடி ஸ்கூல் புக்லயே உங்களுக்கு வந்து கோடிட்ட இடம் எல்லாமே குடுத்துட்டதுனால தனியா தேர்வு நோக்கில்னு ஒண்ணு அ தேவைப்படாது அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் என்னன்னா, நம்ம அந்த ஸ்கூல் புக்ல கேட்காம கொஞ்சம் வேற மாதிரி எப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து தேர்வு நோக்கில்ன்றதையும் பார்த்துரலாம். பாருங்க தேர்வு நோக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்பு என்னும் சொல்லின் பொருள் யாது? இந்த மாரி கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். என்பு அப்படின்னாலே ஆன்சர் வந்து எலும்பு அப்படிங்கிறது தான். ஒருவேளை எலும்பு இல்ல, அதுக்கு பதிலா உடல், உயிர், ஆவின்னு குடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல ஏதாவது ஒண்ண நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆனா எலும்புன்றது ஆப்ஷன் வந்துருச்சுன்னா, அதுதான் ஆன்சர். ஒருவேளை சம்டைம்ஸ் இப்படி குடுக்கலாம். எலும்பு, உயிர், ஆவி, அனைத்தும் அப்படின்னு கூட குடுக்கலாம். அப்படி அனைத்தும்னு குடுத்தாங்கன்னா, அப்ப நீங்க அனைத்தும் இருந்தா அத செலக்ட் பண்ணலாம். ஆனா, உடல், உயிர், உலகம்ன்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து வராது. அப்ப 1 தான் சூஸ் பண்ணணும்ன்னும் போது எலும்புன்றது தான் சரியான விடை.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்து இருக்கிறது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? உடம்போடு உயிர். அப்போ வாழ்க்கை நெறியோடு எது அ சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரு? நம்ம உடம்பு பிறக்கும்போது எப்படி உயிர் கூடயே சேர்ந்து வருதோ, அந்த மாரி வாழ்க்கையோட அன்பு எப்பயுமே கலந்து தான் இருக்கு. பின்வருவனவற்றுள் என்ன பயன் என்னும் பொருளில் அமைந்துள்ள சொல். இது பொருள். ஓகேவா? மீனிங் குடுத்துட்டாங்க அவங்களே. மீனிங் குடுத்துட்டு, இந்த மீனிங்ல என்ன வேர்டு கீழ வருது? எவன் கொல் எவன் செய்யும் என்பிலதனை. ஆன்சர் வந்து எவன் செய்யும்ன்றதுக்கு தான் என்ன பயன்னு அர்த்தம். 4த் கொஸ்டின் பாருங்க. 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக. அப்ப திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும்னு சொன்னேன்? எப்பயுமே அவங்க ஒரு ஆண்டு குடுத்துட்டாங்கன்னா, அந்த ஆண்டுலருந்து 31 நம்ம கூட்டிக்கிறணும். ஏன்னா, நம்ம ஒரு 0ன்னு ஒரு ஆண்டுலருந்து நம்ம கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலருந்து 1, 2, 3ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு, இப்ப 2025 வந்துட்டோம். இவரு என்ன பண்ணியிருக்காரு திருவள்ளுவர், இதுக்கு முன்னாடி 31 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்திருக்காரு. அப்போ திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த 25 கூட இந்த முன்னாடி அவர் பிறந்த 31யும் நான் கூட்டிக்கிட்டேன்னா, அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. இப்ப அவங்க பர்ட்டிகுலர் வருஷம் குடுத்துட்டாங்கடா. 2025ஆம் ஆண்டுன்னு தான் குடுத்துருக்காங்க. இப்ப 2025 கூட நான் 31 கூட்டிக்கிறேன். கூட்டுனா 6, 5, 0, 2, 2056 தான் இந்த வருஷத்துக்கான திருவள்ளுவர் ஆண்டு. நடப்பு ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது எந்த வருஷமோ அதுலருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இல்ல அவங்களே 2000ன்னு ஒரு வருஷத்த குடுத்து 2000 அப்படிங்கிற ஆண்டோட திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டா 2031 அப்படின்னு நீங்க எழுதணும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருவள்ளுவரின் வேறு பெயர் அல்லாத பெயரை தேர்ந்தெடு. வேறு பெயர் எதுன்னு கேட்கல. வேறு பெயர் அல்லாத பெயர் கேட்குறாங்க. தெய்வப் புலவர் இருக்கு, நாயனார் இருக்கு, சென்னா போதார் இருக்கு, கவி ஞாயிறு கிடையாது. இதுதான் ஆன்சர். இதோட முடிஞ்சது இந்த அதிகாரம் ஃபுல்லாவே. அடுத்த அதிகாரத்துல திரும்ப உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.